Hi and hello creators, welcome back to Technology channel. நான் உங்களோட இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா corporate takedown notice by Aiplex Software Pvt Ltd. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஆக்சுவலா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ஃபேக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் ஸ்ட்ரைக் அனுப்பியிருக்காங்க, என்னால வந்து ரிமூவ் பண்ண முடியலன்னு நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோல எல்லாமே நான் கிளியர் வந்து பண்றேன். இந்த Aiplex Software Ltd வந்து என்ன, ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து தராங்க, இது ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ வந்து பாக்குறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் சப்போர்ட் வந்து பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பா டிமேட் அக்கௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை. ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு Aiplex Software Pvt Ltdலேருந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் அண்ட் வந்து ரிசீவ் தான் இருக்கும். ரிசீவ் ஆகி உங்களோட வீடியோ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஃபேக் ஸ்ட்ரைக் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கூகுள் இருந்து யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் ஆகட்டும், இல்லைனா அதர் சோஷியல் மீடியாவில் இருக்கிற இமேஜஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ஸோட கிளிப் ஆகட்டும், டிவி சீரியல்ஸோட இமேஜ் ஆகட்டும், மூவிஸ் கிளிப்ஸோட இமேஜ் ஆகட்டும், இல்லைனா வீடியோ கிளிப் ஆகட்டும், இல்லைனா அதர் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிற இமேஜஸ் ஆகட்டும், இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் G5, ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்லேருந்து இருக்கிற இமேஜஸ் ஆகட்டும், உங்களோட யூடியூப் வீடியோஸில் யூஸ் பண்ணிருப்பீங்க. இன்க்ளூட் உங்களோட கேமிங் வீடியோ கிளிப் கூட யூஸ் பண்ணாலும் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து வருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்குங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. G5 ஆகட்டும், ஹாட்ஸ்டார் ஆகட்டும், சன் நெக்ஸ்ட் ஆகட்டும், ஸோ அவங்களோட மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அவங்க காப்பிரைட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ் பண்ண முடியாது, ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது அன்றதுனால ஒரு சில கம்பெனி டைப் வந்து பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Aiplex Software Pvt Ltdல அவங்க டைப் வச்சிருக்காங்கன்னா, இப்போ நீங்க G5 ஹாட்ஸ்டார்ல இருக்கிற இமேஜஸ் ஆகட்டும், வீடியோ கிளிப்ஸ் ஆகட்டும் உங்களோட யூடியூப் சேனலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்து வருங்க. அதுவும் Aiplex Software Pvt Ltdலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்ன்றது வரும். எதுக்குன்னா அவங்களோட கார்ப்பரேட்டட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேனேஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க எந்த சோஷியல் மீடியால யூஸ் பண்ணாலும் ஸோ இவங்க கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து தருவாங்க. Aiplex Software Pvt Ltdல அப்ராக்சிமேட்டா 250 கம்பெனிக்கு மேலேயே டைப் வந்து இருக்கு. ஸோ அவங்க மெட்டீரியல் நீங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து வருங்க. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலாம், ஸோ அப்போ கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கே, இப்போ நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி. ஆக்சுவலா Aiplex Software Pvt Ltdலேருந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. எதுக்குன்னா நீங்க அவங்களோட மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால ஒன்ஸ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிமூவ் வந்து ஆகாதுங்க. ஸோ Aiplex Software Pvt Ltd வந்து பாத்தீங்கன்னா ரியல் தான், ஃபேக் வந்து கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இருந்துச்சுன்னா மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.